பூலோகம் போற்றும் பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. தம்பி விஜய் தலைமையில் பொறுப்பேற்க உள்ள தாவேகா புதிய அரசுக்கு வாழ்த்துகள் என்று சீமான் சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார், கண்டிப்பா அவர் வாழ்த்துகள் அப்படின்னு தான் சொல்லுவார். இக்கு வரக்கூடாது என்பது அவருடைய இலக்கணம். ஸோ திரு சீமான் அவர்கள் அவரோட படத்துக்குமே கலைஞருடைய கருத்து கேட்டு அந்த பெயர் தான் மாற்றினார்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. தாவேகா தலைவருக்கு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பு சீமான் வாழ்த்து தெரிவித்தார் என்ற செய்தியை பார்த்தோம். ரெண்டு பேருக்கும் இந்த கடந்த 2 ஆண்டுகளாக குறிப்பாக விக்கிரவாண்டி தாவேகா மாநாட்டிலிருந்து ஒரு கசப்பான போக்கு இருந்து வந்ததை தான் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் அதில் சில ஹையாட்டஸ் இருந்ததையும் நம்ம பார்க்குறோம். ஒரு கசப்பு நாம் தமிழர் பிரச்சார மேடைகளில் வெளிப்பட்டதை பார்த்தோம். அவங்க ரொம்ப கடுமையான நிலைப்பாட்டு எடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் அரசியல் அது இயல்பு தானே. ஸோ இந்த நிலையில் தாவேகா வென்றிருக்கிறது. விஜய்க்கு வாழ்த்துகள் தெரிவித்திருக்கிறார் திரு சீமான். ஆனால் அவர் திரு விஜய் அரசியல் பயணத்தை தொடங்கிய போதும் அதுக்கு முன்னாடியும் ரொம்ப ஒரு அனுகூலமான நிலை எடுத்து அவர் பேசி வந்தாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட விஜய் 24 வரமாட்டார், 26 வருவார்னு தந்தி டிவியில் திரு விஜய் அறிவிக்கிறதுக்கு முன்பாக திரு சீமான் அறிவித்தாருங்கிறதெல்லாம் நினைவுக்கு வருகிறது. அரசியல் அவங்க 2 பேரும் கூட்டணி வாய்ப்புகள் எல்லாம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னு பேசப்பட்டது. ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக நாம் தமிழர் செயலாற்றும் அப்படின்னு சீமான் அறிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி மாநாட்டிலிருந்து தான் அவர் விமர்சனமே செய்ய ஆரம்பித்தார் திரு விஜய். அதுக்கு அவர் வைத்த காரணம் என்பது அவங்க திராவிட கொள்கையை ஒரு வைக்கிறாங்க. ஸோ அதை எங்களால் ஏற்க முடியாது அப்படின்னு ஒரு காரணமாக வைத்தார். அது பல சந்தர்ப்பத்தில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான விமர்சனமாக இவங்க தரப்பிலிருந்து சில மறைமுக கடுமையான விமர்சனங்கள் வந்து பரஸ்பரம் இருந்த நிலையில் தம்பி விஜய் தலைமையில் பொறுப்பேற்க இருக்கக்கூடிய புதிய அரசுக்கு வாழ்த்துகள் என்று சீமான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்திருக்கிறத பார்க்கிறோம். பூலோகம் போற்றும் பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.